ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சொல்லப்போனால் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு அன்பு, பாச பிணைப்பை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஃபைட்டு, காமெடி, சாங்னு எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப அருமையான படம் இது. ஒரு குடும்பஸ்தனோட ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதையும், எதுவுமே இல்லை, மனைவி இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வேலை இல்லைன்ற பட்சத்துலையும் முயற்சியை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு முன்னேறினா எப்படி வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா காட்டின படம் தான் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இது வில் ஸ்மித்தோட அழகான அருமையான நடிப்புல வெளிவந்த 2006 வெளிவந்த படம். இந்த படம் கிறிஸ் கார்டன் அப்படின்றவங்களோட உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஓகே, தமிழச்சி யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ அவனோட மகனோட வரான். வந்து ஒரு சைல்டு கேர் சென்டர், அதான் குழந்தைகளை பாத்துக்கிற இடத்துல மகனை விட்டுட்டு நீ நான் இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டு அதை விற்கிறதுக்காக போறாங்க. இவங்க வந்து எப்படின்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவங்க வாங்கின ப்ராடக்டை மற்றவங்களுக்கு விற்கணும். இப்போ வச்சிருக்க இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, எலும்பு மஞ்சு, எலும்போட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷின். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மிஷினும் கூட. அதனால ஏதாவது ஒரு டாக்டர், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இதை வாங்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே இதை வாங்குறாப்புல தெரியல. இவன் நிறைய மிஷின் இது மாதிரி வாங்கி போட்டிருக்கேன், அதில் எல்லாமே வித்துட்டேன். அந்த ஒரே ஒரு மிஷின் தான் இப்போ பாக்கி இருக்கு. இதை யார்ட்டையாவது இப்போ வித்துடலான்னு பார்க்குறியான். ஆனால் இந்த மிஷின் எப்படின்னா, ஸ்கேன் எடுக்கும்போதே நமக்கு எலும்போட டென்சிட்டி தெரிஞ்சிடும். ஸோ இந்த மிஷின் எதுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. சரி, இந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம பேசி எப்படியாவது வித்துடலாம் அப்படின்னு பார்க்குறியான். அதுக்கு சாயந்தரம் போய் மகனை வேற கூட்டிட்டு வரணும். ஸோ ஒய்ஃபை போய் பார்த்து, இந்த மாதிரி நீ போய் மகனை அன்னைக்கு கூட்டு வரையா அப்படி ஈவினிங்கு, எதுக்கு நான் போய் கூப்பிடணும், நானே 2 ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை வேற அதிகமா இருக்கு, இதுல நீ வேற இதை விற்கிறேன் அதை விற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு இருக்க, மகனை கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு அவ காட்டு கத்துறா. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப வறுமையில இருக்கனால இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி போய் தொலைங்க, நானே போய் மகனை கூப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் அந்த டாக்டர் மீட் பண்ணி இந்த பொருளை வித்துடுவாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறா. ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க டாக்டர் பார்க்கலாம் போகல. இவனோட காரை தான் போலீஸ்காரங்க லாக் பண்ணி வச்சிட்டாங்க. நோ பார்க்கிங்ல கார் நிக்குதுன்னு ஃபைனையும் போட்டாங்க. ஆல்ரெடி இந்த காருக்கு 10-15 தடவை ஃபைன் போட்டிருப்பாங்க போல. ஆனா இவன் ஃபைனும் கட்டல, காரையும் எடுக்கல. அப்படியே தெரியாம உள்ள போயிட்டான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள. உள்ள போய் டாக்டரை பார்த்து இந்த மாதிரி இந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க எப்படியாவது வாங்கணும் அப்படின்றா. சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்பயும் கூட வாங்கல. சரின்னு கீழே வந்து பார்த்தா இவனோட காரை போலீஸ் அலையக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா இது, கார் இங்கேயே நிக்குது, இவன் ஃபைனையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட பணமும் இல்லை ஃபைன் கட்டுற அளவுக்கு. அதனால ஷோ அவன் கட்டல, கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரின்னு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு யார்ட்டையாவது இந்த மிஷினை விற்க முடியுமான்னு போய்கிட்டு இருக்கிறப்ப சூப்பரான கார்ல ஒருத்தன் வந்து இறங்குறேன். ஏன்டா இவ்வளவு வசதியான கார் வச்சிருக்க, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கேன். எங்க அப்படின்னா பங்குச்சந்தையில வேலை பார்க்குறேன், ஃபினான்ஷியல் அட்வைசரா அப்படின்னும். அட்டே அப்பா, இங்க வேலை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் நமக்கு வாழ்வை அப்படின்னு நினைச்சு ஹீரோ யோசிச்சுட்டே வரான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கையில அந்த கம்பெனிலேயே வேகன்சி இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஆகா, இந்த மாதிரி வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணா என்ன அப்படின்னு யோசிச்சு மனைவிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறியான். ஆமா, நீயே சும்மாவே வெட்டியா தெரியுற, உனக்கு தான் இப்போ இந்த வேலையை கையில் எடுத்து வாங்க சார்னு கொடுக்க போறாங்களாக்கும். நீ இருக்கிற வேலையை பறியா, முதல்ல இந்த மிஷினை விற்காம இருக்க, அதை போய் வெய்யா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. இவன் ஆனா அதையே யோசிச்சுட்டே இருக்கேன், அந்த வேலைக்கு நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்னு. இப்போ ஹீரோ எப்படியாவது அந்த மிஷினை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த வழியா, அந்த கம்பெனி வழியாக தான் போறேன். அப்போ அந்த கம்பெனியில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம எப்படியாச்சும் இதுக்கு போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஆனால் அவன் கையில் அந்த பெட்டி இருக்குது. அதை யார்கிட்ட கொடுக்கலாம்னா, வெளியே ஒரு பொண்ணு இது மியூசிக் வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். அவள்கிட்ட போய் காசை கொடுத்துட்டு $5 கொடுத்துட்டு, நான் வர இந்த கம்பெனிக்கு போயிட்டு வர இந்த பெட்டியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உள்ளே போறியான். உள்ளே போய் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு, இந்த வேலைக்கு என்னதான் வேணும் அப்படின்னா, நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, நான் அப்ளை பண்ணிட்டு கொடுக்கலான்னு போனால், அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த பெட்டியை கொடுத்த பொண்ணு வந்து அந்த பெட்டியை எடுத்துட்டு திருன்னு ஓடுறா. உடனே ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வேகமா ஓடி போய் அந்த பொண்ணை துரத்துனா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிற ரயிலில் ஏறி அந்த பெட்டி மட்டும் கிடச்சிருது. சரின்னு திரும்ப அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வரையான். ஆஃபீஸ்க்கு வந்து அப்ளை பண்ண அப்ளிகேஷனை கொடுத்துட்டு, எனக்கு நல்லா பேச தெரியும் சார், நல்லா நான் ஓரளவு கணக்கு போடுவேன், எனக்கு எப்படியாவது இந்த வேலை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. பார்க்கலாம் அப்படின்றாங்க. இப்போ தினமும் அந்த கம்பெனி வழியாக தான் ஹீரோ போய்கிட்டு இருக்கேன். போகும்போது பூரா அந்த கம்பெனி பார்த்துக்கிட்டே போறியான். இப்போ அந்த கம்பெனியில் இருக்க மேனேஜர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனேயும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி 1 மாதம் ஆகுது, எந்த ரிசல்ட்டும் வரல, ஒரு கால் கூட வரல அப்படின்னு சொல்லவும், சரி நான் என்னன்னு பார்க்குறேன்ப்பா, சரி நீங்கள் எங்கே சார் போகிறீங்க, நான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன், நானும் அந்த வழியாக தான் போகணும், வாங்க 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோவும் ஒன்றா போகிறாங்க. ஆனால் அந்த மேனேஜர் வந்து உட்காந்துருக்கும் போது இந்த ஹீரோ அவனை பற்றி சொல்லிட்டே இருக்கேன். அந்த மாதிரி எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னா, எனக்கு இவ்வளோ தெரியும், நான் அவ்வளோ பேசுவேன், எனக்கு இவ்வளோ மேக்ஸ் போட தெரியும்னு சொல்லிட்டே வரான். ஆனால் அதை கொஞ்சம் கூட இந்த மேனேஜர் கவனிச்சிக்காம கையில் ரூபி கியூப் இருக்கு இல்லையா, அந்த கியூப் வச்சு விளாண்டுட்டே வரான். அந்த கலர்ஸ் சேர்க்க முடியுமா அப்படின்னு. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு,
சார் என்கிட்ட கொடுக்குறீங்களா, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். உன்னால் முடியாதுடா, கொடுங்க சார், கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த கியூபுக்கு ஃபுல் கலரையும் சேர்த்துறான். எப்படிடா நீ பண்ண அப்படின்னு அந்த மேனேஜரே ஷாக் ஆயிடுறாரு. உனக்குள்ளே ஆனால் ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் வாட்டுக்கு இறங்கி போயிட்டாரு. டாக்ஸிக்கு பணம் கொடுக்கல. இப்போ நம்ம ஹீரோ தான் இந்த டாக்ஸிக்கு பணம் கட்டணும். ஆனால் நம்ம ஹீரோட்ட பர்ஸில் கொஞ்சம் கூட பணமே இல்லை. யோசிச்சுட்டே இருக்கான். உடனே டாக்ஸி டிரைவர் எங்கே சார் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. டிரைவருக்கு பணம் கொடுத்தே ஆகணும். ஆனால் அவன் கையில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது. அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே டிரைவர்கிட்ட டாக்ஸி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோடனே தெரிச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறான். ஓடினோடனே அந்த டிரைவரும் விடுறதா இல்லை, பின்னாடி துரத்திட்டே வராரு. வேகமாக ஹீரோ போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயில்லையே ஏறிடுறாரு. ஏறினோடனையும் டோருக்கு வெளியே அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டி மாட்டிக்கிட்ட உடனேயும் வேற வழி இல்லாமல் அந்த பெட்டி அங்கனையும் விட்டுடுறான் ஹீரோ. விட்டுட்டு ட்ரெயின்குள்ளே ஏறி போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம மகனை கூப்பிடாம வந்துட்டோமே அப்படின்னு. வேமா ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மகனை மட்டும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்றான். என்னாச்சு, மகனை கூட்டிகிட்டு வந்தே அப்படின்னா அவன் கூட்டிகிட்டே வரல போலங்க. அதுக்கப்புறம் கோவம் வந்துருச்சு, 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த மாதிரி நீ இப்படி பண்ணாத, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு ஒய்ஃபு சொன்னோடனையும், உனக்கு டைவர்ஸ் வேணும்னா நீ போய்கிட்டே இரு, ஆனால் மகனை மட்டும் என்னால் தர முடியாது, மகன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ உறுதியாக சொல்கிறான். சொன்னோடனே இவ விட்டுட்டு போயிடுறா, அப்படியே புருஷன் வேணான்னு சொல்லிட்டு வாட்டுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டா. இப்போ வந்து ஹீரோ போய் மகனை பார்த்து என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு. எப்பா என்னப்பா அப்படி பேசுறீங்க, நீங்க தான் என்னோட உலகம், நான் உங்க கூட தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு அவன் மகன் சொல்றான். இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹவுஸ் ஓனர் வேகமாக வந்து கதவை தட்டி, இந்த மாதிரி நீ வாடகையே கொடுக்குற, அதனால நீ கண்டிப்பாக வீட்டை காலி பண்ணுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் டைம் கொடுங்க. அதெல்லாம் கிடையாது, இப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வர போகிறாங்க, இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்க, அதனால நீ இப்போ என்ன இந்த வீட்டுக்கு வெள்ளை தானே அடிக்கணும், நானே வெள்ளை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிச்சிட்டு இருக்கான். இப்போ திரும்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாரும் பார்த்தா போலீஸ் தான். இந்த மாதிரி இவன் டேக்ஸ் கட்டவே இல்லை இல்லையா, அந்த காருக்கு வேற ஃபைன் வேற வந்திருக்கும் இல்லையா, அதனால போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்து இவனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சிட்டு போனோடனே வேற வழியே இல்லாமல் பேங்க்ல இருக்க கொஞ்சம் நஞ்சு பணத்தை கொடுத்துட்டு அப்புறமேட்டு இவன் வெளியே வந்துடுறான். அது எப்போ விடுறாங்கன்னா மறுநாள் காலையில தான் இவனை வெளியே விடுறாங்க. மறுநாள் காலையில் விட்ட உடனே திடுன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறான்னு கேட்டால், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பான் இல்லையா ஒரு ஆஃபீஸ்க்கு, அந்த ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு வந்திருக்கும் கார்டு. ஸோ இன்னைக்கு தான் இன்டர்வியூ. அதனால அந்த பெயிண்ட் அடித்த ட்ரெஸ்ஸோட குளிக்காமல் கொள்ளாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக அவன் அந்த கம்பெனிக்கு தான் போகிறான். இப்போ உள்ள இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டேன். உள்ள போன உடனே கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. இவன் போட்ட அந்த ட்ரெஸ்ஸை பத்தி பொய் சொல்லலான்னு வந்தேன், ஆனா எனக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்லை, நான் உண்மையே சொல்லிடல. இந்த மாதிரி எனக்கு பார்க்கிங் டிக்கெட் நிறைய கட்ட வேண்டியது இருந்துச்சு, ஃபைன் இருந்துச்சு, அதனால என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் தான் என்னை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நான் அந்த மாதிரி இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு இவன் எல்லாத்தையும் மனசுல பட்டது பூரா உண்மையை பூரா சொல்லிடுறான். சொன்ன உடனேயும் இந்த மேனேஜரே, இவனை மீட் பண்ண மேனேஜர் வந்து இவன் என்ன இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இவனோட கான்ஃபிடென்ட்டையும் அந்த விடா முயற்சியையும் இவங்க எல்லாரும் அப்ரிசியேட் பண்றாங்க. ஆனா அந்த ஆபீஸ்ல ஒரு பெரிய இது இருக்க ஆபீசர் இருக்கிற அவர் ஒரு கேள்வி கேட்கறாரு. இந்த மாதிரி நீ 12வது வரை தான் படிச்சிருக்க, டிகிரி முடிக்கல, அப்படி இருக்கும்போது நீ எந்த கான்ஃபிடென்ட்ல இங்க நீ அப்ளை பண்ணியிருக்க அப்படின்ற போது, எனக்கு தெரியும், ஆனா இந்த வேலைக்கு வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸ் போட தெரிஞ்சிருக்கணும், ஓரளவு இன்டெலிஜென்ட் தான் போதும்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் இதுக்கு அப்ளை பண்ணேன். மட்டும் இல்லாம நீங்க எதுக்குடா இவனை வேலைக்கு சேர்த்தோன்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு மனசுல பட்டதை ஹீரோ சொல்றான். சரி, இப்போ அதெல்லாம் விடு. இப்போ நீ இன்டர்வியூ எடுக்கிற, முன்னாடி உனே மாதிரி ஒரு ஆள் வந்து சட்டையும் போடாமல் டீசெண்டாக இல்லாமல் வந்து நின்றா நீ என்ன பண்ணியிருப்ப? நான் ஃபேண்டாவது போட்டுருக்கானான்னு பார்ப்பேன் சார் அப்படின்ட்டு எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் சிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சிருது. உடனே வெளியே வந்துடுறேன். அப்போ மேனேஜர் கொடுக்குன்னு வேகமாக ஓடியாந்து, நீ என்னடா ஆஃபீஸர்லாம் இம்ப்ரெஸ் பண்ண, இந்த மாதிரி கேவலமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இன்டர்வியூவில் இப்போ செலக்ட் ஆகிட்டடா, நீ தான், உனக்கு இன்டென்சிவ் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமே இல்லைங்க. ஏன்னு பார்த்தா இந்த வேலை வந்து 6 மாதத்துக்கு சம்பளமே இல்லாமல் பார்க்கணுமா, அதுவும் 20 பேர் இவனோட சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா. அந்த 20 பேரில் யார் பெஸ்ட்டாக ஒரு ஆள் இருக்காங்க, யார் சேல்ஸ் பண்ணுறாங்க, யார் தியரியில் ப்ராக்டிக்கலாக ரெண்டுலேயும் யார் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த வேலை கிடைக்க போகுது. மிச்சம் 19 பேரும் வெளியே தான் போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னா 6 மாதம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வான், பணம் இல்லாமல். ஸோ மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை வேறா சார் அப்படிங்கிறான். என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தான் பின்னாடியே வந்து எனக்கு இந்த வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டு இருந்தேன். நானும் ஆஃபீஸர்கிட்ட தான் பேசி உனக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இன்டர்வியூ கார்டு வர வச்சா நீ என்ன திடீர்னு வேணாங்கிற அப்படின்ட்டு என்னை பார்த்தா கேனப்பயமா இருக்கா அப்படின்னு அந்த மேனேஜர் கத்துறாரு. உடனே சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நீ யோசிச்சு முடியும், நீ யோசிச்சு நல்லா ஒரு நாளில் சொல்லலை அப்படின்னா உன் வேலை வேற ஆள் கொடுத்துருவேன் அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மயனை தான் பார்க்க போறான். மயனை கூட்டிட்டு வந்தா வீட்டில் அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு ஓனர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். ஏன்னா அந்த ஒரு வாரம் போய் வெளியே அடிச்சு கொடுத்து வரதான் இருக்க முடிஞ்சு. ஸோ வெளியே போங்கன்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுவும் பெரிய திங்ஸ் எல்லாம் இல்லைங்க, ஒரு 2 பை தான் இருக்கும் போல, கட்ட பை தான், அவ்வளோதான் எடுத்துட்டு வெளியே வந்தாங்க. இப்போ 2 பேரும் ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாங்க. இப்போ வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு அவங்க மிஸ்ஸஸ் இல்லை இல்லையா, அதனால டே கேர் சென்டரில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மீதி நேரம் பூரா இவன் தான் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கான் மயனோட.
இப்போ ஹீரோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே அந்த வேலைக்கு மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டான். 6 மாதம் சம்பளம் இல்லாமல் தான் வேலை பார்க்கணும். ஸோ 20 பேரில் 19 பேரை ரிஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக சக்கையாக புளிகிறாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குது கொஸ்டின்ஸ்லாம். ப்ராக்டிக்கல் தியரின்னு எல்லாமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் பார்த்துக்கிறணும், வீட்லேயும் பார்த்துக்கிறணும். வீடும் சொந்த வீடு கிடையாது இல்லையா, வீட்டுக்கும் வாடகை வீடும் இப்போ இல்லை, ஹோட்டலில் தான் இருக்கான். ஸோ ஹோட்டலுக்கும் பணம் கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப இறுக்கமான அந்த சூழ்நிலையில் நம்ம ஹீரோ லைஃப்பை நடத்திருக்கான். அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்க 20 பேர்ல இவன் தான் ரொம்ப ஏழ்மையானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவனை டீ வாங்கிட்டு வர சொல்றது, வடை வாங்கிட்டு வர சொல்றதுன்னு வெளி வேலைகளுக்கெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர்த்து. இப்போ ஆஃபீஸில் அவன் ரொம்ப சின்சியராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் 8 மணி நேரம் வேலை பார்த்தா இவன் 6 மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியுது. ஏன்னா மீதி நேரம் பூரா இவங்க டீ வாங்க அதுக்குன்னு அனுப்புறதுனால இவனால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணவும் முடியல. ஆனால் டார்கெட்டையும் முடிக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ எப்படியோ ஒரு ஆள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிருது. அதனால இவன் வந்து வேகமாக போய் அவரை மீட் பண்ணி எப்படியாவது அவருக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அதுக்குள்ளே அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தவரை அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. உடனே மறுநாள் எப்படியாவது அவரை மீட் பண்ணி ஆகணும். அவரோட வீட்டுக்கே போய் நீங்கள் நேற்று வந்திருந்தீங்க, எனக்காக வெயிட் பண்ணீங்க, என்னால் உங்களை மீட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அவர் எங்கே போறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நான் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போறேன் அப்படின்னும், சரி நீங்களும் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோவோட மகனுக்கும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. இப்போ இவங்க 4 பேரும் மேட்ச் பார்க்க போகிறாங்க. அப்போது மேட்ச் பார்க்குற இடத்துல வந்து ரொம்ப ஹையர் அஃபீஷியல் இருக்கக்கூடிய பணக்காரங்களாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்த நம்ம ஹீரோவோட மகனுமே ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதை ஹீரோ வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்க பணக்காரவங்க ஆஃபீஸர்ட்டெல்லாம் போய் அவங்களோட விசிட்டிங் கார்டை வாங்கிக்கிறது, பேசுறது, இவனை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகிக்கிறேன், அவங்களோட மிங்கிள் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து இவனுக்கு வந்து இப்போ நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வீட்டுக்கு ஒரு கார்டு வருது. என்னன்னு பார்த்தா இவன் வருமான வரி கட்டலை. ஸோ இவன் வருமான வரி கட்டாததால இவன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ பணத்தையும் கவர்மெண்ட்டாக அவன் பர்மிஷனே இல்லாமல் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடுச்சு. இப்போ அவன் கையில் சுத்தமாக ஒரு பைசா கூட இல்லை. பிச்சைக்காரனோட கேவலமாக வந்து நிற்கிறியா. மனைவி இல்லை, வீடு இல்லை, வாடகை வீடு இருந்துச்சு, அதுவும் போச்சு. சம்பளமும் இல்லை. இப்போ ஒரு வேலைக்கு போனாலும் அது 6 மாதம் சம்பளம் இல்லாத வேலையாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இவன் கையில் இப்போ இந்த கான்டாக்ட் நம்பரை தவிர வேறு எதுவுமே இல்லை. மகனை வச்சுக்கிட்டு நடு தெருவில் நிற்கிறான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோவோட மகன் பார்க்கில் விளாண்டுட்டு இருக்கையில தான் இன்னொரு பெட்டியை பார்க்குறாரு. ஒரு பைத்தியம் எடுத்து வச்சிருக்கு. அதாங்க நம்ம ஹீரோ வந்து ட்ரெயினில் ஏறும்போது பெட்டி மாட்டிக்கணும், வெளியவே பெட்டியை விட்டுட்டு உள்ளே ஏறிப்பார் இல்லையா, அந்த பெட்டியை தான் இந்த பைத்தியம் எடுத்து பத்திரமா வச்சிருந்துருக்கு. உடனே இவர் போய் அந்த பெட்டியை வாங்கி வச்சுட்டு அப்படியே ஒரு பெட்டி கிடச்சிருச்சு, எப்படியாவது இதை வித்துட்டோம்னா அந்த 1 மாதம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹீரோ ஹோட்டல்லையும் ரெண்ட் கொடுக்காததால வெளியே அனுப்பி விட்டுறாங்க, திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு. ஆனால் அதை அவங்க மகன் புரிஞ்சுக்காம, அப்பா நான் இங்கேயே இருக்கேன்ப்பா, எங்கப்பா இந்த ஹோட்டல்லே இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறியான். அவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நடு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க அப்பாவும் மகனும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போனால் தூங்குறது கூட இடம் இல்லை, பயங்கரமாக தூக்கம் வருது. வேறு வழியே இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் பாத்ரூமில் அப்பாவும் மகனும் தூங்குறாங்க. அப்போ எல்லாரும் வெளியே வந்து பாத்ரூம் கதவை தட்டுறாங்க. ஆனால் மகன் தூங்குறனால அவங்க அப்பா திறக்கவே இல்லை. இந்த சீன் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். இப்போ மறுநாள் ஆகுது. ஹீரோ வந்து எப்படியும் எப்போ பார்த்தாலும் பாத்ரூமில் படுக்க வைக்க முடியாது இல்லையா பிள்ளைய, அதனால அனாதைகள்லாம் தங்குறதுக்குன்னு அவங்க ஊரில் ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கில் போய் தங்கிடலாம் அப்படின்னு போனால் அங்கே பெரிய க்யூவே நிற்கிதுங்க. அப்புறம் ஹீரோ எப்படியோ முண்டி அடைச்சி போய் தங்கிடுறான். தங்கினா பிள்ளைய தங்க வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துறான். அந்த ரூமில் தண்ணியோட கம்மியாக தான் வருது, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறான். அப்புறம் மறுநாள் இவன் கான்டாக்டில் இருக்க கிளைண்ட்டை பூரா பிடிச்சி இருக்கிற பொருளை பூரா விற்றுட்டு திரும்ப சாயந்தரம் வந்து திரும்ப அதே மாதிரி க்யூவில் அடிக்கிறான். திரும்ப அதே ரூமில் இடிச்சு பிடிச்சி உள்ளே போய் தங்குறான். இதே மாதிரி பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இப்போ ஃபைனலாக அந்த இன்டர்வியூ உள்ளவங்க வந்து 20 பேருக்கும் ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. இப்போ அந்த எக்ஸாமை நம்ம ஹீரோவும் எழுதிட்டு இருக்கேன். பார்த்தா 2வது ஆளாக முடிச்சுட்டு வந்துடுறான். வேகமாக எழுதி எக்ஸாம் எழுதிட்டு அந்த டீச்சருக்கே ஆச்சரியமாதிரி, எப்படி வேகமாக எழுதுனியா, எழுதுனானா இல்லை எழுதாமல் புரிஞ்சு போனானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு வயசானவர் இருப்பார் இல்லையா, கொஸ்டின் கேட்டார்ல, அவர் வெளியே நின்று இந்த மாதிரி எனக்கு டாக்ஸியில் போகிறதுக்கு ஒரு $5 கம்மியாக இருக்கு, ஒன்று இருக்கா அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறான். ஹீரோ பர்ஸை பார்த்தா அவன் பர்ஸில் வெறும் $5 மட்டும்தான் இருக்குது. முடியாதுன்னு சொல்ல முடியல ஹீரோவால். அதனால் ஹீரோ கையில் இருந்த வெறும் $5 அந்த ஆஃபீஸ் இருக்கும்போது ஹீரோ கையில் சுத்தமாக பணம் இல்லை. மகனுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறான்னா ஹீரோ அவனோட பிளட்டை விற்று அந்த பிளட்லேருந்து வர்ற அமௌண்ட்டை வச்சு மகனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இப்போ ஹீரோட்ட ஒரே ஒரு பெட்டி இருக்கும் இல்லையா, கடைசி பெட்டி, அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் டெமோ காட்டி விற்றுறான். இப்போ கையில் 1 மாதத்துக்கு தேவையான பணம் வந்துருச்சு அந்த பெட்டி விற்றனால. சரி வேலை நம்ம ஹோட்டலில் போய் தங்கலாம் அப்படின்னு பையனை கூட்டிகிட்டு போகிறான்.
இப்போ அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆஃபீஸ்க்கு போகிறான். இதுதான் 6வது மாதத்தோட கடைசி நாள். இப்போ போன உடனே அந்த மேனேஜர் இவனுக்கு இன்டர்வியூ கார்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த மேனேஜர், பரவாயில்லையடா, நீ 31 கிளைண்ட் பிடிச்சிட்ட, நம்ம ஆஃபீஸில் நீ தான் பெரிய ஃபஸ்ட்டு நிறைய கிளைண்ட் பிடிச்ச ஆள் போல் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ஹீரோவை. இதோ நம்ம ஹீரோ எதிர்பார்த்த அந்த நேரம் வருது. 20 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் இப்போ இந்த ஆஃபீஸில் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒருத்தரையும் தனியாக இன்டர்வியூ மாதிரி எடுத்து கூப்பிட்டு நீ ரிஜெக்டு, நீ செலக்டு அப்படின்றத சொல்ல போகிறாங்க. இப்போ ஹீரோவோட நேரம் வருது. உடனே ஹீரோ வரான். ஹீரோ வந்த உடனே அங்கே அந்த மேனேஜரும் அந்த வயசான ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா, அவரும் உட்காந்துருக்காரு. ஹீரோ அப்படியே எல்லாருக்கும் சாதாரணமாக வணக்கம் சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. உட்காந்தோடனே, இவ்வளோ நாள் நல்லா முயற்சி எடுத்து பண்ணியிருக்கேன், இதோட விட்டுறாத, ஏன்னா நீ நாளைக்கு வந்து இது மாதிரி முயற்சி எடுத்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒன்று புரியுது, நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்க, நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்கிறாங்கன்னு. ஹீரோ கண்ணில் அப்படியே ஆனந்தம் கண்ணீர் பொங்குது. ஏன்னா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் மனைவி விட்டுட்டு போய் வீடு இல்லாமல் குழந்தைக்கு சாப்பாடுக்கு ரத்தத்தை விற்று அந்த பணத்தை வச்சு சாப்பாடு ஓட்டி கக்கூஸ் பாத்ரூமில் தூங்க வச்சுன்னு அவ்வளோ வேதனை கஷ்டத்துக்கு அப்புறம் இவனுக்கு இப்போ தான் இந்த சூப்பரான ஒர்க்கு கிடச்சிருக்கு. இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறான். இதுக்கப்புறம் இவன் கஷ்டப்பட தேவை கிடையாது. இதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில முன்னேறலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இந்த மூவி பார்க்கும்போதே கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா இந்த அப்பா வந்து நம்ம சாதாரணமா சொல்றோம், அவர் வந்து நமக்கா எவ்வளவு உழைக்கிறாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை ஃபாதர் இந்த படத்தை பாக்குறீங்களோ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கஷ்டப்படுறத சொல்லி வளங்க. அப்பனாதான் அந்த பிள்ளைங்க உங்களை மதிக்குங்க. அதே மாதிரி அதுகளும் முயற்சியை கைவிடாம அடுத்தடுத்து முன்னேறணுன்ற உத்வேகம் உங்களை பார்த்து அந்த குழந்தைகளுக்கு வரும். ஸோ நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் எல்லாம் அரவணைச்சு வளர்த்தாலும் கஷ்டம் தெரியாம வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு நீங்க கஷ்டத்தை சொல்லாம மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க எப்படிலாம் வாழ்க்கையில முன்னேறினீங்க, எந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்கன்றத உங்க குழந்தைகளுக்கும் சொல்லி வளங்க. ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.